எல்லாம் போச்சு நடுத்தெருவில் நிற்கும் ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் எடப்பாடி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், தற்போது சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகள் அனைத்தும் மிக தீவிரமாக எடப்பாடி பழனிசாமி கவனித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இந்த மூன்று நபர்களுமே இல்லாத ஒரு அதிமுக தான் எப்பொழுதுமே சிறந்தது அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளும் பார்த்துக்கொண்டு, ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தார். தற்போது ஓபிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஆதரவுகள் என்பது எதுவுமே இல்லாமல் தனி மரமாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட. அது மட்டுமில்லாமல் அரசியல் செயல்பாடுகள் நாளுக்கு நாள் ஓபிஎஸ்ஸிடம் குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு முன்பு 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அரசியல் செயல்பாடுகள் மிக தீவிரமாக இருந்தது. ஏன் அப்படின்னா அதிமுக இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும், அதிமுக படுதோல்வியை சந்திக்க வேண்டும், நாம் ராமநாதபுரம் தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும். இந்த மூன்று விஷயங்களும் நடந்துவிட்டால் கண்டிப்பாக ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக ஒன்றிணைந்து விடும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்தார். ஆனால் இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை இலை சின்னத்தையும் முடக்க முடியல. அதிமுக தோல்வியை தழுவியது. தோல்வியை தழுவியுமே அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் புறம் யாரும் அதிமுக விட்டு வெளியேறவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யாருமே செயல்படல அப்படின்னு சொல்லியாங்க. இறுதியாக ஓபிஎஸும் ராமநாதபுரம் தொகுதியிலே தோல்வியை தழுவுகிறார். இப்ப மூன்றிலுமே தோல்வியை தழுவிவிட்டார் ஓபிஎஸ். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸ் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழு தான் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு. அந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தற்போது கேட்பாரற்று கிடக்கிறது அப்படின்னு. அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வைத்திலிங்கம், புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன், கூபா கிருஷ்ணன் இந்த மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்பது உயிர் பெற்றிருந்தது. தற்போது அவர்கள் பூரா பிரிந்து வந்து தனி அணியை உருவாக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ் ஆல் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்பது எந்த ஒரு கேட்பாரற்று கிடைக்கிறது. ஓபிஎஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் செயல்பாடுமே ஈடுபடாமல் கோயில்கள், குளங்கள் இப்படி சுத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இருக்கக்கூடிய நபர்கள் போறாமே அதிமுகவில் இணைந்து விடலாமா அப்படிங்கிற யோசனையில் கூட இருப்பதாகத்தான் தகவலானது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் சாய போகிறார்? அதிமுகவை ஒன்றிணைத்தால் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முக்கியமான பதவிகளிலே அமர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுக ஒன்றிணையாவிட்டால் பாஜகவின் பின்னால் போக போகிறாரா, தனிச்சையாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரா? அப்படி கட்சி ஆரம்பித்தாலும் அவருக்கு ஆதரவுகள் என்பது இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.